இறைத்துவம் பொருந்திய ஜோதிட அன்பர்களே, மிக அருமையான பதிவோடு அடியேன் அருள் கணபதி ஆச்சாரியா இணைந்திருக்கிறேன். இது அற்புதமான பதிவு. ரிஷப ராசி அன்பர்களுக்கு அற்புதமான இந்த 2026ஆம் ஆண்டினுடைய பலன்கள் என்ன பார்க்கலாம். அன்பு நண்பர்களே, சனி பகவானினுடைய இருப்பு ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. ரிஷபராசி அன்பர்களினுடைய யோக காரகன் சனி 9-10க்கு அதிபதி. இவர் ஒரு அற்புதமான நிலையிலே இருக்கிறார். அதனுடைய அமைப்பிற்காக நிறைய நன்மைகளை தரக்கூடிய, நலம் பல புரியக்கூடிய, கடமைப்படுகின்ற ஒரு நல்ல கிரகம் இந்த சனி பகவான். இந்த 2026 மிக சிறப்புகளை விசேஷமாக தருகின்ற நிலையாக நான் பார்க்கிறேன். உங்களுடைய வாழ்விலே பல சிறப்புகள் பல நேரங்களிலே வராமல் தடைபட்டிருந்தது. அவையெல்லாம் இந்த 2026 நிச்சயமாக நடக்கும். கடுமையான சோதனைகளை எல்லாம் தாண்டி நல்லதொரு வெற்றி பாதைக்குள்ளே பயணிக்கக்கூடிய ஆண்டாக இந்த 2026 இருக்க போகிறது. அன்பு நண்பர்களே, ராகுவினுடைய போக்கு, கேதுவினுடைய போக்கு இதெல்லாமே இன்னும் கூடுதல் கம்பீரமாக்கும். ஆத்ம பலத்தை வழங்கக்கூடிய, அரும் பெரும் சாதனைகளை செய்ய வைக்கக்கூடிய இந்த ராகு கேதுக்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே உயர்வடைய வேண்டும் என்கின்ற குறிக்கோளை உங்களுக்குள்ளே வழங்கிவிடும். அந்த குறிக்கோளிலே நிறைவு பெறுவீர்கள். சுதந்திரமாக இயங்கலாம். யாருக்கும் அடிபணியாத நிலையிலே சிறந்து விளங்கி உங்களுடைய அற்புதமான ஆற்றலை வெளிக்கொண்டு வருகின்ற ஆண்டாக இருக்கிறது. ஆக கிரகங்கள், பிளானிட்டரி பொசிஷன்ஸ் இவைகளெல்லாம் கூடுதல் சிறப்புகளை தருகின்ற நிலையிலே இருப்பதால் ஜாதகருக்கு, இந்த ரிஷபராசி ஜாதகருக்கு நிறைய தலைமை பதவிகள் கிடைக்கும். நிர்வாகத்திறன் ஓங்கும். நிறைய பணம் திரட்டும் வாய்ப்புகள் வரும். பல உயர் பணிகளுக்கெல்லாம் செலவு செய்கின்ற மனப்பான்மை வரும். அஞ்சா நெஞ்சமாக இருந்து நிறைய ஆற்றல்களை இந்த 2026 படைக்கப் போகிறீர்கள். சிறந்த நபராக விளங்கப் போகிறீர்கள். ஒன்றுக்கு மேற்பட்ட காரியங்களிலே ஈடுபடக்கூடிய வலிமை இருக்கும். நல்ல சுபாவம் இருக்கும். பாசம் இருக்கும். கண்டிப்பிருந்தாலும் பாசம் இருக்கும் உங்களிடத்துல. அதனாலே நிறைய தலைமை பொறுப்புகளை எல்லாம் அலங்கரிக்கப் போகிறீர்கள். நாட்டுக்கு தலைமை பொறுப்பாக இருக்கட்டும், வீட்டுக்கு தலைமை பொறுப்பாக இருக்கட்டும், செய்கின்ற வேலைக்கு, தொழிலுக்கு தலைமை பொறுப்பாக இருக்கட்டும், அதெல்லாம் உங்களை தேடி வரும். அதனாலே நல்ல வலிமை இருக்கிறது. நிறைய ரிஷபராசி அன்பர்கள் மருத்துவத்திலே பணியாற்றக்கூடியவர்கள், அறநிலைய சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த, நல்ல கல்வி நிலையங்கள் சார்ந்த பல நல்ல துறைகளிலே நிறைய நிர்வாக திறமையோடு வாழ்ந்து வெற்றி பாதையை அடையக்கூடிய ஒரு அற்புதமான இந்த 2026ஆம் ஆண்டு. பெரிய பெரிய இடங்களிலெல்லாம் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல சம்பந்தம் ஏற்படும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க போகிறது. அதே போல திருமணம் இல்லாமல் காத்திருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களுடைய சுய சக்தி உங்களுக்குள்ளே புரியும். உங்களுடைய ஆற்றல் புரியும். உங்களுடைய திறமை புரியும். உங்களுடைய திறமைக்கும் ஆற்றலுக்கும் நேர்மைக்கும் நல்லதொரு வரன் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறது. நிறைய பேர் காதல் திருமணம் எல்லாம் செய்வார்கள். அதனால இந்த 2026 ரிஷப ராசிக்கு ஒரு தீர்மானமான முடிவு, ஒரு பிடிவாதமான மனப்போக்கு வந்தாலும் அதில் ஜெயிக்கக்கூடிய எண்ணம், அந்த ஜெயிச்சு அந்த வீறு நடை போட்டு, உறுதியான உள்ளத்தோடு சிம்ம நடை போட்டு ஒரு சிறப்பான வாழ்வியலை இந்த காலத்திலே பெறுவார்கள். அதனாலே மற்றவர்கள் மதிக்கப்படணும் அப்படின்னு எண்ணக்கூடியவர்கள் அதுக்கு என்ன பணி செய்யறது? பல அற்புதமான காரியங்களை செய்வதற்கு நிறைய கிரகங்கள் நல்ல நிலையிலே இருக்கிறது. அதனாலே உங்களுடைய அற்புதமான எண்ணங்கள் ஈடேறும். சுலபமாக நல்ல நல்ல நட்புகள் கிடைக்கும். எளிதாக பழகுகின்ற உங்களுடைய சுபாவம் நிறைய நன்மைக்குரிய நட்புகளை இந்த ஆண்டிலே கொடுக்கும். ஆக நல்ல நட்போடு நல்ல மகிழ்ச்சியோடு வாழ்வீர்கள். இல்லத்தரசிகளும் ஏற்றத்தினை பெறுவார்கள். அந்திம காலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆரோக்கியம் கூடும், தன்னம்பிக்கை கூடும். சுய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வருமானம் கூடும். வேலையிலே இருப்பவர்களுக்கு நல்ல உயர்வு கிடைக்கும். மாணவர்கள் கல்வியிலே சிறந்த ஒரு அற்புதமான நிலையை எட்டுவார்கள். ஆக எல்லோருக்கும் ஏற்றமான இந்த ஆண்டாக இருக்கிறது. அரசு தேர்வுக்கு காத்திருந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு நிச்சயம் நல்லபடியான அரசு தேர்விலே வெற்றி பெறுகின்ற வாய்ப்புகள் வரும். நிறைய பேர் பணியிட மாற்றம், நல்ல வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், சம்பள உயர்வு என பல நிலைகளிலும் ரிஷபராசிக்கு 2026 பணமலை பொழிய போகிறது.
ஒரு சிறந்த ஒரு வாழ்வியலை ரிஷபராசிக்காரர்கள் 2026 பெறுவார்கள். அதற்கான அத்துணை முயற்சிகளும் கிரகங்கள் எடுக்கிறது. கிரகங்கள் உங்களை எடுக்க வைக்கும். உங்களுடைய முயற்சிக்கு உங்களுடைய சுய ஜாதகம் ஒத்துழைத்தால் மென்மேலும் வளர்ச்சிக்குரிய ஆண்டாக இருக்கும் என்று வாழ்த்தி இந்த பதிவினை வழங்கி விடைபெறுகிறேன். உங்கள் அன்பு நண்பன் அருள் கணபதி ஆச்சாரியா. மிக்க நன்றி அன்பு நெஞ்சங்களே, மிக்க நன்றி.